அன்பு நாதனுள்ளம் இறங்கிடும் வெள்ளம் என்பது முறைதானே. கொடும் பாவியையும் சிலுவையிலிருந்தே மீட்டதும் அவர்தானே. அன்பு நாதனுள்ளம் இறங்கிடும் வெள்ளம் என்பது முறைதானே. கொடும் பாவியையும் சிலுவையிலிருந்தே மீட்டதும் அவர்தானே. அவர் ஜீவரத்தம் அவன் நெஞ்சை தொட்டு ஜீவபாதை இழுத்ததுவோ. அவர் ஜீவரத்தம் அவன் நெஞ்சை தொட்டு ஜீவபாதை இழுத்ததுவோ. பெரும் வாதைப்பட்டு இந்த நெஞ்சை தொட்டு என்று உன்னையும் அழைக்கின்றார். பெரும் வாதைப்பட்டு இந்த நெஞ்சை தொட்டு என்று உன்னையும் அழைக்கின்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு தேவனுக்கு பயந்ததினால். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 17. நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பை நாம் செய்யும் போதோ நமக்கு மேலே அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு காரியத்தை செய்யும்படி நம்மை நிர்பந்திக்க நேரிட்டால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் பேச்சை எப்படி மீறுவது என்று சொல்லி அது தவறு என்று தெரிந்தாலும் பல வேளைகளிலும் அதை துணிவோடு செய்து விடுகிறோமா? இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நமது கிறிஸ்தவ சாட்சியை எப்படி காத்துக்கொள்வது? சாட்சியா வேலையா என்று சிந்தித்துவிட்டு வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக, ஆண்டவரே இன்று என்னை மன்னியும் என்று கூறி காரியத்தை பூர்த்தி செய்து விடுவோரும் உண்டு. இங்கே இதே போல ஒரு சூழ்நிலைத்தான் எபிரேய மருத்துவச்சிகளுக்கு வந்தது. இஸ்ரவேலர் எகிப்திலே பலமாக பெருகினதை கண்ட புதிய பார்வோன் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு ஆண் பிள்ளைகள் பிறக்கும்போது உடனடியாக அவர்களை கொன்று போடும்படிக்கு கட்டளையிட்டான். ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே இதை செய்ய துணியவில்லை. பார்வோன் கேட்டபோது எபிரேய பெண்கள் மிகவும் பலமுள்ளவர்கள், நாம் போவதற்கு முன்னமே பிரசவித்து விடுகிறார்கள் என்று பொய்யை சொல்லி தப்பித்து கொண்டார்கள். அவர்கள் ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடாமல் காப்பாற்றினார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் இதை செய்தார்கள் என்பதே ஆகும். இப்படி செய்வதனால் பார்வோன் தங்களுக்கு தண்டனை தரக்கூடும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் பார்வோனுக்கு பயப்படுவதிலும் பார்க்க அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் நம்பிக்கையோடு இதை செய்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். தேவனும் மருத்துவச்சிகள் செய்த காரியத்தை கனப்படுத்தினார். மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ராஜ கட்டளையை மீறுவது என்பது அந்த காலத்தில் மிகவும் கடுமையான ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவே கருதப்பட்டது. ராஜா கூப்பிட்டவுடன் வராததால் ராஜாத்தியான வஸ்தி அவளது ராணி ஸ்தானத்திலிருந்தே தள்ளப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். ராஜாத்திக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரணமான மருத்துவச்சிகள் எம்மாத்திரம்? ஆனாலும் அவர்கள் தேவாதி தேவனுக்கே பயந்ததினால் துணிவோடு இக்காரியத்தை செய்தார்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 25. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, மனிதர்களை பிரியப்படுத்த உமது நாமத்தை நாங்கள் கனவீனப்படுத்தாதபடி உமது நாமத்தை மட்டுமே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி வாழ கிருபை செய்யும். ஆமேன்.